Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா find the zeros of the quadratic expression அப்படின்னு சொல்லியிருக்காங்க. x square plus 8x plus 12 ஓட zeros நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? zeros அப்படின்னா என்ன அர்த்தம்? x வந்து இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்களே இந்த எக்ஸ்பிரஷன் quadratic expression இருக்கு இல்லையா, இந்த x square plus 8x plus 12 இது 0 ஆகக்கூடிய வேல்யூஸ். இந்த எக்ஸ்பிரஷன் வந்து 0 ஆகக்கூடிய வேல்யூஸ் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு வேல்யூவை நம்மளால் போட்டு பார்க்க முடியாது இல்லையா, அதாவது 1 போட்டு பார்க்கணும், 2 போட்டு பார்க்கணும், 3 போட்டு பார்க்கணும், அந்த மாதிரி நம்ம வந்து ஒன்று ஒன்றா போட்டு பார்ப்போம். சரி, இப்போ நம்ம ஈஸி எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்குற எக்ஸ்பிரஷனை p of xன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் இது 0 ஆகணும். அதாவது இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன போட்டால் இது 0 ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ நமக்கு அதுக்கு என்ன பண்ணிடலாம்னா ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணணும் ஞாபகம் இருக்கு இல்லையா, அதாவது சம் என்னது, சம் ஆஃப் த ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். சம்னா என்ன அர்த்தம், இந்த நடுவில் இருக்கிறது +8, ப்ராடக்ட்னா 1 into 12, அப்போ என்ன வரும் 12. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம 12 இங்கே போட்டுக்கணும், இந்த சம்மை வந்து இங்கே போட்டுக்கணும். ஏதாவது 2 நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் 12 வரணும், ஆடோ சப்ராக்டோ பண்ணால் 8 வரணும். சரிங்களா? இப்போ எந்த நம்பர்லாம் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும் நீங்கள் எழுதிக்கலாம். என்ன நம்பர்லாம் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும், 2 6 are 12, 4 3s are 12, அவ்வளோதான், 2 நம்பர் தான். 1 12s are 12. ஓகே, 3 நம்பர்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இதில் எந்த 2 நம்பர் எடுத்து ஆட் பண்ணால் 8 வருது இல்லை சப்ராக்ட் பண்ணால் 8 வருது அதை தான் நம்ம இங்கே எடுத்துக்கணும். ஏன்னா இங்கே 8 வரணும்ல சம் ஆஃப் த ரூட்ஸ். அப்படின்னு பார்த்தா 2வையும் 6வையும் ஆட் பண்ணால் 8 வருது, 4ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணாலும் 8 வராது, சப்ராக்ட் பண்ணாலும் 8 வராது, 1ஐயும் 12ஐயும் ஆட் பண்ணாலும் 8 வராது, சப்ராக்ட் பண்ணாலும் 8 வராது. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ரூட் என்னது, 2 and 6. சரிங்களா? எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும், சைனோட பார்த்துக்கணும். 2 6 are 12 வந்துருச்சு, 2ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணால் 8 வந்துருச்சு, எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. எல்லாமே ப்ளஸ் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, மைனஸ் வரும்போது கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? சரி, நம்ம இப்போ வந்து எக்ஸோட வேல்யூஸ் எடுத்து எழுதணும். இங்கே 1 இருக்கிறதுனால இங்கே என்ன பண்ணணும், 1xன்னு எழுதிக்கணும். 1x 2 பேருக்கும். ஸோ இப்போ இதில் ரூட்ஸ் என்னதுன்னா x + 2 x + 6 நமக்கு வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ p of x is equal to என்ன கிடச்சிருக்கு, x square plus 8x plus 12க்கு பதிலாக x + 2னும் x + 6னும் கிடச்சிருக்கு p of xோட வேல்யூ. இப்போது நம்ம எக்ஸோட வேல்யூ தான் வேணும் நம்மளுக்கு. அப்போ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன வரும், எக்ஸ் வந்து இப்போ இங்கே எப்போ 0 ஆகும், -2 போட்டால் 0 ஆகும், இங்கே -6 போட்டால் 0 ஆகும். அப்போது therefore -2 and -6 are zeros of p of x. அதாவது இதோட ஆப்போசிட் சைன் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? ஏன்னா இங்கே வந்து 2 போட முடியாதுனால 2 போட்டால் 4 வந்துடும்ல, இதோட ஆப்போசிட் சைன் -2 -6ன்னு அர்த்தம். இங்கே 2 6 வந்துச்சுன்னா அதோட ஆப்போசிட் சைன் தான் ஆன்சர். சரிங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ -2 -6ம் போட்டால் இந்த எக்ஸ்பிரஷன் வந்து 0 ஆகிடும்னு அர்த்தம். எப்படி நம்ம அப்படி சொல்கிறோன்னா இதோட சிம்பிளிஃபைட் ஃபார்ம் தானே இது. இப்போ இங்கே -2 போட்டால் இது 0 ஆகிடுச்சுன்னா 0 into anything 0 தானே. அதே மாதிரி இங்கே -6 போட்டால் இது 0 ஆகிடுச்சுன்னா 0 into anything 0 தான். ஸோ அந்த கான்செப்ட் படி தான் நம்ம போடுறோம். இல்லை உங்களுக்கு இன்னும் டவுட்டாக இருக்குன்னா இதை கொண்டு போய் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். -2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 4 வருமா, 4 8 into -2 16, 4 - 16 என்ன வரும், -12, -12 + 12 0 ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் கான்செப்ட். சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு நம்ம இதை என்ன பண்ணிக்கிறோம், இதோட சிம்பிளிஃபைட் ஃபார்ம் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கிட்டா நம்மளுக்கு ஈஸியாக சம் முடிஞ்சிடும், வேறு ஒன்றும் இல்லை. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும் ஒன்று ஒன்றா போட்டு பார்க்கணும். 1 போட்டு பார்க்கணும், -1 போட்டு பார்க்கணும், 2 போட்டு பார்க்கணும், அது ரொம்ப லென்த்தி ப்ராசஸ் இல்லையா. அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணிடுறோம், ரூட்ஸ் கண்டுபிடிச்சிடும் முன்னாடியே. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching students. Bye bye.